ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் தனியாக தான் வீடியோ பண்ண போறேன். நீங்க என்ன பார்த்தாலே தெரியும் நான் தனியாக தான் இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற வீடியோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. நான் தனியா இருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சரு அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 டைம்ஸ் பண்ண வீடியோஸே அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் வீடியோ தான் பண்ண போறேன். பட் அது எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாம தான் அதுக்குள்ள போறாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் பண்ணியிருக்கேன். அது ஒரு அளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. பட் இது நான் சொல்லக்கூடாது. சரி, சஸ்பென்ஸ் எல்லாம் விட்டுலாம். எதுவுமே இந்த மாதிரி ரொம்ப பில்டப் எல்லாம் பண்ணி எதுக்கு தேவையில்லை. அதனால நான் ஓப்பனாவே சொல்றேன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து குக்கிங் வீடியோ தான். என்ன குக்கிங் வீடியோனா சிக்கன் கறி தான் வந்து பண்றது. அதுவும் ஸ்பெஷல் சிக்கன் கறி தான். கோகனட் மில்க் எல்லாம் போட்டு அந்த சிக்கன் கறி எப்படி பண்றது தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய விஷயம். அது எப்படி பண்ணணும்னு எனக்கும் அவ்வளோ தெரியல. பட் வந்து ட்ரை பண்றேன். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணாதான் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அப்ப நம்ம ட்ரை பண்றது தான் இன்னைக்கு நம்ம ட்ரை தான் பண்ண போறேன். அப்ப என்ன இருக்கு, நமக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்போ ஒரு சிக்கன் கறி வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? சிக்கன் வேணும். இப்போ சிக்கன் இங்கே ரெடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம சிக்கன் வைக்க போறோம். இப்போ ஃப்ரை பண்றதுக்கு நம்ம இதுக்குள்ள என்னெல்லாம் போடணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் போடணும், கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடணும், கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போடணும். இது மூணுமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு வேணும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது வச்சுட்டாங்கன்னா அது ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறேன். அப்போ நமக்கு வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. இனிமே வந்து இது ஒரு ½ ஹவர் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண போறேன். அப்போ இது அது வரைக்கும் இந்த ஒரு லெவல்ல ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓகே, அப்போ நம்ம வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன், இது நம்ம எப்படி சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணேன்னு எல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் எனக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கு, பெப்பர் பவுடர் போட்டிருக்கு, அப்புறம் இன்னொரு பவுடர் கூட போட்டு என்னது சில்லி பவுடர் போட்டிருக்கு, பவுடர் போட்டிருக்கு, வேறு என்ன மஞ்சள், ஆமாம் கொஞ்சம் டர்மரிக் போட்டேன், கொஞ்சம் சால்ட் போட்டேன். அது மட்டும்தான் நம்ம இதில் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்மளோட எப்போவுமே நமக்கு வேண்டது இதில் ஒரு 4 ஒனியன் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒனியன் ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். 4 ஒனியன் எடுத்தேன், ஸ்மால் ஒனியன் தான். அப்புறம் டொமேட்டோ 3 டொமேட்டோ எடுத்தேன். குட்டி டொமேட்டோ தான் 3 எடுத்திருக்கு. ஜிஞ்சர் எடுத்திருக்கு, கார்லிக் எடுத்திருக்கு. அப்புறம் இது வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் வந்து கரி லீவ்ஸ். இது ரொம்ப முக்கியம். கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா பிடிக்காதவங்களும் இருக்கும், பிடிச்சவங்களும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் 2 கஸ்ட் இருக்குது இந்த குக்கிங் வீடியோவில். அதில் ஒரு கஸ்ட் இது தான். இது வந்து கேஷ்யூ வந்து நான் ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். மக்களை இங்கே ரொம்ப ரெய்னியாக இருக்குது, அதனால ரொம்ப சத்தம் கேட்குது உங்களுக்கு. ஓகே, அதை அரைச்சி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து கோகனட் மில்க். இப்போ நம்மளோட குக்கிங் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆயில் நம்ம போட்டுட்டாவே அது உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ஆயில் போட்டுக்கோ. அதெல்லாம் ரொம்ப நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் இந்த மாதிரி போடணும் அந்த மாதிரி போடணும். அப்புறம் வந்து நம்ம ஒனியன் வந்து என்ன அளவுக்கு தேவைப்படுதோ அது நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒனியன் போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் அந்த ஒனியன் ஃபுல்லாக போடலை. கொஞ்சம் ஜிஞ்சர் போடுறேன். ஜிஞ்சர் எல்லாம் நல்லது தான், கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கொஞ்சம் கார்லிக் போட போகிறேன். இதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோ. கொஞ்சம் அதிகமாக போட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் கரி லீவ்ஸு, அப்புறம் கொஞ்சம் மல்லியில போட்டுட்டாங்க. இது எல்லாமே போட்டுட்டு இது மாதிரி ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரௌன் ஷேட் ஆகணும். ஒனியனோட கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பார்த்தா தெரியும், இல்லை குக்கிங் பண்ணுறவங்க தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த பட்டை கொஞ்சம் போடணும். ஏன்னா நம்ம கடைசியாக போட்டாங்கன்னு வச்சுக்கோ டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்காது. இதோட டேஸ்ட் எல்லாம் அதுக்குள்ளே வரணும்னா அது இப்போவே போடணும். அப்போ நம்ம கொஞ்சம் பட்டை போட்டேன். அப்புறம் இதோட பேர் எனக்கு என்னன்னு தெரியாது, ஃப்ளவர் மாதிரி இருக்குது. பிரியாணிலெல்லாம் சாப்பிட்ருக்கேன், பட் எனக்கு சாரி கைஸ். அதோட கொஞ்சம் போட்டுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறது இப்போ சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து என்னது
அந்த டர்மரிக் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுடர், இது மூணுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 50 minutes வெயிட் பண்ண வச்சு அப்புறம் வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன போட்டேன்னா எண்ணெய் போட்டுட்டு, ஒனியன் போட்டு, ஜிஞ்சர் போட்டு, கார்லிக் போட்டு, கொஞ்சம் மல்லி இலை போட்டு, கரி லீவ்ஸ் போட்டு, ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாமே போட்டு, டொமேட்டோ போட்டு நம்ம இது வச்சுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதில் நம்ம அது கூடாமல் வந்து பட்டை போட்டிருக்கு, இந்த ஏலக்காய் போட்டிருக்கு, அப்புறம் பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி வந்து இருக்குல்ல, அதுக்கு தமிழில் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, அதுவும் போட்டிருக்கு. அந்த மூணுமே போட்டு இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இனிமேல் இதில் ஆட் பண்ணுறது என்னென்னா, இது வந்து நம்மளோட ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கேஷ்யூ நட்டோட அந்த கேஷ்யூ நட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுதான் இது. அது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது போட்டுட்டாங்க. அது போட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாம் இன்னும் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா மசாலாஸ் போடணும். நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் சில்லி ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணும்போது போட்டதுனால நான் அதை அதிகமாக போடலை. அப்புறம் இந்த கொரியாண்டர் பவுடர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் போடணும். இதுனா கலருக்கு, அது வந்து கொஞ்சம் கலருக்கு இல்லை டேஸ்ட்டுக்கும் தான். அது வந்து ஒரு ஸ்பூன் வேண்டாம், ரொம்ப கம்மியாக போதும். ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் போடுறது பிடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இவ்வளோதான், இந்த 2 இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ இந்த கரம் மசாலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம். பட் அதெல்லாம் வந்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்பைசஸ் டைரெக்டாக யூஸ் பண்ணது எல்லாமே வந்து கருவா, பட்டை, அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறது, அப்புறம் அந்த ஏலக்காய், இதெல்லாமே வந்து நம்ம முன்னாடி ஆட் பண்ண எதுக்குன்னா அதோடைய அந்த ஸ்மெல் அதுக்குள்ளே வரும்போது அந்த டேஸ்ட் இன்னும் வந்து நல்லா இருக்கும். ஓகே, அப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணியிருக்கு. இனிமேல் நம்ம இதுக்குள்ளே நம்மளோட சிக்கன் தான் போடணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம போட்டிருக்குல்ல, இப்போ அந்த சிக்கன் மசாலாவும் அந்த இதெல்லாம் போட்டிருக்குல்ல, ஸோ அது வந்து அந்த ஒரு என்ன சொல்லணும், அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல்லு மாறிட்டு ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும், நமக்கே தெரியும். அந்த ஸ்மெல்லு வரும்போது வந்து நமக்கு நம்மளோட சிக்கன் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதுங்களை இப்படி இலக்கிட்டே இருக்கலாம். அப்போ நம்மளோட சிக்கன் கறியில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம சிக்கன் போட்டு அந்த தேங்காய் பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் போதும். அப்புறம் நமக்கு வந்து இப்போ என்னென்னா, எங்களுக்கு வந்து கப்பக்கிழங்கு கூட யூஸ் பண்ணுறது. நீங்கள் பார்க்கல, நம்ம வீடியோ எடுக்கிறது நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து ஒரு 5:30 அந்த டைமில் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண. அந்த வெளிச்சமாக இருந்துச்சு, இப்போ இருட்டுடுச்சு. நம்ம அதுக்குள்ளே வந்து கப்பக்கிழங்கு பண்ணேன், ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணேன், அப்புறம் ஃபிஷ்ஷு கறி பண்ணேன், இப்போ வந்து சிக்கனோடு இது பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால நமக்கு டைம் அவ்வளோ செட் ஆகலை. ஓகே, நமக்கு விஷயத்துக்கு வரலாம். அப்போ நம்ம இனிமேல் சிக்கன் தான் நம்ம இதுக்குள்ளே போட போகிறேன். மற்ற எல்லாமே ரெடி ஆகிருக்கு. சிக்கன் போட்டுக்கலாமா? ஓகே, அப்போ நம்ம இதுக்குள்ளே நம்மளோட சிக்கன் ஃப்ரைஸ் போட போகிறேன். சிக்கன் ஃப்ரை போட போகிறேன். நம்ம வீடியோக்காக கொஞ்சம் நல்லா பார்த்து எடுக்கணும்ல. ஏன்னா கீழெல்லாம் கொட்டிச்சுன்னா, இப்போ நம்மளோட வீட்டிலலாம் வந்து பண்ணாங்கன்னா, வீட்டிலலாம் வந்து யாருமே இந்த மாதிரி வீடியோலாம் இல்லாமல் பண்ணும்போது கீழெல்லாம் கொட்டிச்சுன்னா நம்ம அதை பார்க்க மாட்டாங்க. இது வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும் இல்லைன்னா நிறைய பேர் பார்க்குறது. ஸோ அதனால வந்து நம்ம அந்த ஒரு இது நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பண்ணுறது. பட் பரவாயில்ல, நம்மளோட ஸ்டைல் குக்கிங் தெரியும். சிக்கன் டிஃப்ரெண்டாக இருக்கிற குக்கிங் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் கஷ்டம் இருந்தாலும் நான் அது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளோட மற்ற சிக்கன் கூட இப்போ போட்டுட்டேன். இப்போ சிக்கன் பொருளாக போட்டுட்டேன். இனி எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ கிட்ட வராது, எல்லாருமே பயந்துடுவாங்க. நான் தான் கிட்ட போனது. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா சிக்கன் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே கைஸ், இங்கே கரண்ட் போயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு இங்கே மொபைலோட ஃப்ளாஷ் லைட்டில் ஆன் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நல்லா இது வந்திருக்கு. இப்போ இனிமேல் நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ரொம்ப நேரம் வச்சுடுறாங்க. ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சிக்கனாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வச்சுக்கிருக்க முடியாது. அப்புறம்
அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அந்த கேஷ்யூ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லை, இந்த கேஷ்யூட அந்த பவுலில் மிக்சியில எல்லாம் இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அதெல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நான் எடுத்துட்டேன். டோன்ட் வேஸ்ட் கேஷ்யூஸ், பிகாஸ் அது ரொம்ப ஹெல்த்தியான, அதனால நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் அது போட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கோகோனட் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே இதோட போட்டுட்டு அப்படியே வச்சுருக்க. கோகோனட் மில்க் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, எல்லாமே ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே அவ்வளோ போடக்கூடாது. உப்பு மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இது பண்ணிவிடுங்க. நான் அப்புறம் இன்னும் இது ஃபைனல் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் போட்டுட்டு அப்புவுக்கு சாப்பிட கொடுக்குறேன். அவன் சாப்பிட்டுட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு. சரி பார்க்க மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ கிடையாது, இது இன்னைக்கு மார்னிங் எடுத்திருக்கு. ஏன்னா நேற்று ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் டயர்டாக இருந்ததுனால ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு மறந்து போயிட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. மார்னிங் எழுந்திரிக்கும் போது ஐயோ வீடியோ எடுக்கலேன்னு நினச்சேன். இந்த உலகத்துல யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோட கூட இன்னொரு டே பார்க்கலாம். பாய்.